எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, உபகிரகங்களில் குளிகாதி நால்வர் கணக்கிடும் முறை பார்க்க போகிறோம். இதுக்கு முந்தின வீடியோவில் வந்து தூமாதி ஐவர் கணக்கிடும் முறை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அதை பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து குளிகாதி நால்வர் கணக்கிடும் முறை பார்க்க போகிறோம். குளிகாதி நால்வர் அப்படின்னா மாந்தியோடு சேர்ந்த ஒரு 4 கிரகங்கள். குளிகன் அப்படின்னா மாந்தியோடு சேர்ந்த ஒரு 4 கிரகங்களை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படின்ட்டு, அதாவது எந்த இடத்துல நிற்குது, எந்த ராசி எந்த நட்சத்திரத்தில் கிரகம் நிற்குது உபகிரகங்கள் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ண போகிறோம். அது என்னென்ன கிரகங்கள் அப்படின்னா மாந்தி, யமகண்டன், அர்த்த பிரகரணன், காலன். மாந்திங்கிறது சனியினுடைய புதல்வன், யமகண்டன் அப்படிங்கிறது குருவனுடைய புதல்வன், அர்த்த பிரகரணன் அப்படிங்கிறது புதனுடைய புதல்வன், காலன் அப்படிங்கிறது சூரியனுடைய புதல்வன். இந்த 4 வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டால் அந்த கால்குலேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இந்த கால்குலேஷன் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் போட்டு பகல் பொழுது இரவு பொழுதுன்னு சொல்லி 2ஆக பிரிச்சுருக்கோம். அப்போ ஒரு நாளைக்கு வந்து 24 மணி நேரமா, பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம். அதனால் வந்து டிகிரி வைஸாக வந்து நான் இந்த சார்ட்டை வந்து போட்டிருக்கேன். இது வரைக்கும் வந்து யூடியூப்லேயோ அல்லது எந்த புக்லேயோ பார்த்தீங்க அப்படின்னா டிகிரி வைஸாக வந்து யாரும் போடலை. எல்லோரும் வந்து நாளிகை கணக்குப்படி தான் வந்து போட்டிருக்காங்க. டிகிரி கணக்குப்படி வந்து இந்த குளிகாதி நால்வர் கணக்கிடும் முறையை வந்து யாருமே போடல. உங்களால் முடிஞ்சால் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் பார்த்த வரைக்கும் எங்கேயும் வந்து அந்த மாதிரி போடலை. நான் வந்து உங்களுக்கு எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து டிகிரி வைஸாக வந்து இந்த 4 கிரகங்களுக்கும் காலை பொழுதுலையும் மாலை பொழுதுலையும் போட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னுடைய நோக்கம் வந்து இருக்கிறத வந்து ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கம். இப்போ நீங்கள் வந்து நாளிகை கணக்குப்படி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், எதையுமே நீங்கள் வந்து புரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் டிகிரி வைஸாக வந்து இந்த சார்ட்டை வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதனால் வந்து இது புரியும்னு நான் நம்புகிறேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் பகல் பொழுதுக்கும் இரவு பொழுதுக்கும் மாந்தி, யமகண்டன், அர்த்த பிரகரணன், காலனுக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்து பகல் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் அப்படிங்கிறது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இப்போ மாந்தியினுடைய டிகிரி வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா சனிக்கிழமை தான் பகல் பொழுதில் 12 டிகிரியில் ஸ்டார்ட் ஆகுது. 12ங்கிறது பகல் பொழுது 12 மணி நேரம். அதனால் 12 டிகிரி அப்படின்னு சொல்லி நம்ம சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன் சனிக்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா மாந்தி வந்து சனியினுடைய புதல்வன். அதனால் சனிக்கிழமை 12 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். 12 டிகிரியிலேருந்து ஒவ்வொரு நாளைக்கு 24 மணி நேரம். அப்போ ஒவ்வொரு நாளைக்கும் 24 கூட்ட போகிறீங்க. 12 24, 12 + 24 36, 36 + 24 60, 60 + 24 84, 84 + 24 108, 108 + 24 132, 132 + 24 156. அப்போ ஒவ்வொரு 24 கூட்ட ஒரு டிகிரி வரும்ல, அதை வந்து நீங்கள் ஃபில் பண்ணிட்டே போங்க. ஸ்டார்டிங் டிகிரி வந்து 12 டிகிரி. அது எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா, இது யாருடைய புதல்வன்? மாந்திங்கிறது சனியினுடைய புதல்வன். அதனால் சனியிலேருந்து 12 டிகிரிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் சனிக்கிழமை. இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்து யமகண்டன் அப்படிங்கிற கிரகம் வந்து யாருடைய புதல்வன் அப்படின்னு பார்த்தா குருவனுடைய புதல்வன். அப்போ இது 12 டிகிரி எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகும் 12 டிகிரி. அதில் வந்து ஒவ்வொரு 24 கூட்டிகிட்டு போங்க. 12 + 24 36, 36 60 84 108 132 156. ஏன் 12 டிகிரி வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, இது பகல் பொழுதுங்கிறதுனால 12 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். ஏன் வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அது யமகண்டனுங்கிறது குருவனுடைய புதல்வன். அதனால் வியாழக்கிழமை வந்து ஸ்டார்ட் ஆகுது 12 டிகிரி அப்படி வந்து நீங்கள் எடுத்துக்கணும். அடுத்து அர்த்த பிரகணம் அப்படிங்கிறது வந்து புதனுடைய புதல்வன். அப்போ காலை பொழுதில் வந்து 12 டிகிரிங்கிறது புதன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். புதன்கிழமை 12 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அதுலேருந்து ஒவ்வொரு நாளைக்கு 24 மணி நேரமாக ஆட் பண்ணி போட்டுகிட்டே போகணும். 12 20 36 60 84 108 132 156. ஏன் புதன்கிழமை 12 டிகிரி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, அர்த்த பிரகணம் வந்து புதனுடைய புதல்வன். அதனால் 12 டிகிரி வந்து புதன்கிழமையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பகல் பொழுதுக்கு வந்து 12 மணி நேரங்கிறதுனால 12 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. காலன் அப்படிங்கிறது யார் புதல்வன்? சூரியனுடைய புதல்வன். அதனால் ஞாயிற்றுக்கிழமை வந்து 12 டிகிரியிலேருந்து இந்த கால்குலேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அடுத்த நாள் வந்து இதோட 24 கூட்டிக்கோங்க. 24 + 12 36, 36 + 12 36 + 24 60. அப்படி ஒவ்வொரு 24 கூட்டிகிட்டே போனீங்கன்னா 156 போய் முடியும். இப்போ பகல் பொழுதுக்குரிய கால்குலேஷன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இரவு பொழுதுடைய கால்குலேஷன் எப்படி பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், பகல் பொழுது 12 மணி நேரம், இரவு பொழுது 12 மணி நேரம். அப்போ ஒரு ராசி மண்டலம் வந்து டோட்டல் 360 டிகிரி. 360ல் பாதி என்ன? 180. அப்போ 180 + 12 என்ன? 192 வரும். 180 + 12 என்ன அப்படின்னா 192 வரும். அப்போ இரவு பொழுது வந்து ஸ்டார்ட் ஆகும்போது 192ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அதை வந்து நீங்கள் மறந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு ராசி மண்டலம் 360 பகல் பொழுது வந்து 0 to 180, இரவு பொழுது 180 to 360. அப்போ 180லேருந்து தான் இரவு பொழுது ஸ்டார்ட் ஆகுது.
ஒரு நாளைக்கு இப்போ பிற்பகுதி 12 மணி நேரங்கிறதுனால 180 + 12 192 வருது. அப்போ 192 வந்து இரவு நேரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ மாந்திக்கு வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா செவ்வாய்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன் செவ்வாய்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? புதன்கிட்டேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், திங்கக்கிழமை டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம், ஞாயிறுலேருந்து ஸ்டார்ட் ஆகலாம். ஏன் கரெக்டாக வந்து செவ்வாய்க்கிழமை தான் ஏன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதுக்கு என்கிட்ட பதில் இருக்குங்க. இதை ஆராய்ச்சி பண்ணி நான் போட்டிருக்கேன். மாந்தி வீடியோவில் வந்து எனக்கு அந்த புரிதல் இல்லை. இந்த வீடியோவில் வந்து நான் ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ணும்போது அது புரிதல் வந்து எனக்கு கிடச்சி. இப்போ 12 டிகிரிங்கிறது பகல் பொழுதில் சனிக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா மாந்தி சனியினுடைய புதல்வனுங்கிறதுனால 12 டிகிரி சனியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இங்கேயும் சனிக்கிழமை தானே ஸ்டார்ட் ஆகணும், இங்கே ஏன் செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் ஆகுதுன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பதில் என்ன அப்படின்னா, இது பேர் என்ன? குளிகாதி நால்வர். அப்போ குளிகாதி நால்வர்னா 4 கிரகங்களை வச்சு கால்குலேட் பண்ணுறது. அப்போ சனிக்கு ஒரு 4 கிரகம் தாண்டி போனால் என்ன கிரகம் வருது? சனியிலேருந்து சனி வந்து 1ன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 இந்த 4 கிரகத்தை தாண்டி போனால் செவ்வாய் வருதா? அப்போ செவ்வாயை வந்து 192 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அப்படியே நீங்கள் ஒவ்வொரு 24 மணி நேரமாக கூட்டணும். 192 + 24 216, அதுக்கப்புறம் 240, 264, 288, 312, 336. இப்போ மாந்தியினுடைய இரவு பொழுது செவ்வாய்க்கிழமை ஏன் வருது அப்படின்னா, சனி வெள்ளி வியாழன் புதன் இந்த 4 கிழமைகளை தாண்டி வர்றது தான், 4வது கிழமைக்கு தாண்டி வர்றது தான் வந்து இரவு பொழுதுக்கு வந்து நம்ம கால்குலேஷனாக எடுத்துக்கணும். ஏன்னா இது வந்து குளிகாதி நால்வருங்கிறதுனால 4 கிரகங்களை தாண்டி நம்ம அந்த டிகிரியை வந்து போடணும். இப்போ உதாரணத்துக்கு யமகண்டன் அப்படிங்கிறது எங்கே ஸ்டார்ட் ஆகுது? யமகண்டன் வந்து குருவனுடைய புதல்வன். அதனால் குரு வியாழக்கிழமை வந்து குருவாரம்னு சொல்லுவோம்ல, அன்னைக்கு வந்து நீங்கள் 12 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க. அப்போ இங்கே வந்து குருகிட்ட வந்து 12 டிகிரி போடலாமே. 12 டிகிரினா இங்கே 192 வந்து இங்கே வியாழக்கிழமை தானே ஸ்டார்ட் ஆகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இதுவும் அதே கால்குலேஷன் தான். ஒரு 4 கிரகங்களை தாண்டி வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் இந்த 4 கிழமைகளை தாண்டி வருது என்ன? ஞாயிற்றுக்கிழமை. இப்போ ஞாயிற்றுக்கிழமை வந்து 192 டிகிரி வந்து ஸ்டார்ட் ஆகும். அதுலேருந்து 24 ஆட் பண்ணி ஃபில் பண்ணுங்கள். அடுத்து அர்த்த பிரகணம் அப்படிங்கிறது வந்து புதனுடைய புதல்வன். அதனால் பகல் நேரத்தில் புதன் கிழமை வந்து 12 டிகிரி ஸ்டார்ட் ஆகுது. இரவு நேரத்தில் எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, புதன்கிட்டேருந்து ஒரு 4 கிரகங்கள் கூட்டிக்கோங்க. 1 2 3 4. 5வது கிழமை என்ன வருது? சனிக்கிழமை. அப்போ சனிக்கிழமை வந்து 192 டிகிரியில் ஸ்டார்ட் பண்ணி 24 ஆட் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க. அடுத்து காலன் அப்படிங்கிறது சூரியன் புதல்வன்கிறதுனால 12 டிகிரி காலையில் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது. இரவு எப்போ ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இதுலேருந்து 4 கிழமைகள் ஞாயிறு சனி வெள்ளி வியாழன் இந்த 4 கிழமைகள் போக 5வது கிழமை வருதுல்ல, அன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகும். புதன்கிழமை தான் 5வது கிழமை. இப்போ புதன்கிழமை வந்து 192 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து 24 ஆட் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. இது வந்து இரவுக்குரிய டிகிரி வந்து உங்களுக்கு கிடச்சிடும். பகலுக்குரிய டிகிரி இரவுக்குரிய டிகிரி வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த சார்ட்டை வந்து புரியல அப்படின்னா திரும்ப இந்த வீடியோ வந்து ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். தெளிவாக சொல்லியிருக்கேன் நான். ஒவ்வொரு கிரகத்துடைய புதல்வன் யாருடைய புதல்வன் பாருங்கள். அந்த கிழமையிலேருந்து இந்த டிகிரி ஸ்டார்ட் ஆகும். இது பகல் பொழுதுக்கு. உதாரணத்துக்கு யமகண்டன்கிறது குருவனுடைய புதல்வன். அதனால் வியாழக்கிழமை 12 டிகிரிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பகல் பொழுதுக்கு. இது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இரவு பொழுது வந்து இதே யமகண்டனுக்கு எங்கே ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, வியாழக்கிழமை ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா வியாழன் புதன் செவ்வாய் திங்கள் 4 கிழமைக்கு அடுத்து 5வது என்ன கிழமை வருதோ அதில் ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா குளிகாதி நால்வர் 4 கிழமைகள் 1 2 3 4 கிழமைகளை தாண்டி 5வது கிழமையில் வந்து அது இரவு பொழுது வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ காலன் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமைன்னு வச்சுக்கோங்களேன். ஞாயிறு சனி வெள்ளி வியாழன் 4 கிழமைகளை தாண்டி புதனில் வந்து இரவு பொழுது வந்து ஸ்டார்ட் ஆகும் 192 டிகிரி. இது புரியல அப்படின்னா திரும்பவும் நீங்கள் போட்டு பாருங்கள். எளிமையாக தான் நான் சொல்லியிருக்கேன். அதனால் கண்டிப்பாக இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ ஒரு உபகிரகத்தினுடைய எங்கே பாகை வந்து விழுகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பார்ப்போம். ஒரு கிரகத்துக்கு காலையிலையும் ஒரு கிரகத்துக்கு இரவு பொழுதுலையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மீதி இதை வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திங்கக்கிழமை வந்து பகல் பொழுதுக்கு அர்த்த பிரகணம் எங்கே இருக்குதுன்னு பார்க்க போகிறீங்க. ஒருத்தர் வந்து திங்கக்கிழமை காலையில் பிறந்திருக்காருங்க, அல்லது திங்கக்கிழமை காலையில் வந்து பிரசனம் கேட்குறாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த டைமில் வந்து அர்த்த பிரகணன் எங்கே இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஃபஸ்ட்டு தேவை வந்து சூரியன் எந்த டிகிரியில் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ சூரியன் வந்து மேச ராசியில் 20 டிகிரியில் இருக்குது. அதனால் 20 டிகிரின்னு எடுத்துக்கிறோம். அர்த்த பிரகணன் வந்து எங்கே இருக்காருன்னு பார்க்கணும். திங்கக்கிழமை பகல் பொழுது அர்த்த பிரகணன் எங்கே இருக்காரு? திங்கக்கிழமை அர்த்த பிரகணன் வந்து 60 டிகிரியில் இருக்காரா? அப்போ 60 + 20 80 டிகிரி. அப்போ 80 டிகிரி எங்கே விழுகுது அப்படின்னா மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் விழுகுது. அங்கே தான் வந்து அர்த்த பிரகணன் இருக்காரு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அடுத்து இரவு பொழுதுக்கு வந்து காலனுக்கு எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன். இதே மாதிரி எல்லா கிரகத்தையும் நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. இரவு பொழுதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவை வந்து சூரியனுடைய பாகை தெரியணும். அதுக்கடுத்து வந்து அந்த கிரகத்தினுடைய பாகை வந்து தெரியணும். ரெண்டையும் கூட்டினா என்ன வருதோ அதான் ரிசல்ட். இப்போ இரவு பொழுது சனிக்கிழமை இரவு பொழுதுக்கு வந்து பிரசனம் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அல்லது ஒருத்தர் சனிக்கிழமை இரவு பொழுது பிறந்திருக்காரு.
அப்போ அவர் பிறந்த டைமில் வந்து இந்த காலன் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். காலனுங்கிறது சூரியனுடைய புதல்வன். இதுக்கு நீங்கள் என்ன தேவை அப்படின்னா, ஃபஸ்ட்டு அன்னைக்குரிய சூரியன் எந்த டிகிரியில் இருக்குதுன்னு பார்க்கணும். இப்போ சூரியன் வந்து 24 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு 24 டிகிரியில் இருக்குது. 24 ப்ளஸ் எந்த கிரகத்துக்கு பார்க்க போகிறீங்க? காலனுக்கு பார்க்க போகிறீங்களா, யமகண்டனுக்கு பார்க்க போகிறீங்களா? இப்போ காலன் பார்க்க போகிறோம். காலன் அப்படிங்கிறது இரவு பொழுதுக்கு பார்க்க போகிறோம், சனிக்கிழமை. இப்போ சனிக்கிழமை இரவு பொழுது காலனுக்கு பார்த்தீங்கன்னா 288 டிகிரி வரும். அப்போ 288 ப்ளஸ் சூரியன் பாகை, அன்னைக்கு சூரியன் என்ற டிகிரி வந்து 24 டிகிரி. 24 ப்ளஸ் சனிக்கிழமை இரவு காலனுடைய பாகை வந்து 288, ரெண்டையும் கூட்டினா 312 வருதா? அது எங்கே விழுகுது அப்படின்னா, கும்பராசி சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் விழுகுது. அப்போ கும்பராசி சதய நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் காலன் போய் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இப்போ இதே கூட்டுறது வந்து டோட்டல் 360 தாண்டி 400ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். டோட்டல் 400ன்னு வருதுன்னா 400 மைனஸ் 360 போட்டிங்கன்னா மீதி 40 வரும்ல. அப்போ அந்த 40 டிகிரி எங்கே விழுகுதோ அங்கே தான் வந்து காலன் இருக்கும். 360 டிகிரியை தாண்டி இந்த டோட்டல் வந்துச்சுன்னா 360ஓட இந்த டோட்டலை வந்து கழிச்சுக்கணும். அப்போ என்ன டிகிரி வருதோ அதுதான் வந்து என்ன கிரகம் காலன் பாகை. காலனை பற்றி நீங்கள் பார்க்கணுன்னா காலன் வந்து அங்கே போய் நிற்குதுன்னு சொல்லலாம். இப்படி வந்து பகல் பொழுதுக்கு இரவு பொழுதுக்கு நமக்கு தேவை வந்து சூரியன் பாகை. என்ன கிழமைக்கு பார்க்குறீங்களோ அதனுடைய பகலாக இரவான்னு பார்த்துட்டு எந்த கிரகத்துக்கு பார்க்குறீங்களோ அதை சூரியன் பாகையோடு கூட்டினீங்கன்னா எந்த ரிசல்ட் வருதோ அந்த டிகிரியில் வந்து அந்த குறிப்பிட்ட கிரகம் வந்து உபகிரகம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இந்த பதிவு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். புரியல அப்படின்னா திரும்ப போட்டு பாருங்கள், ரொம்ப எளிமையானது தான். அதனால் வந்து இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இன்னும் புரியல அப்படின்னா திரும்ப போட்டு பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.